பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். மதுரை மாநகராட்சியில் மொத்தம் 10 மண்டலங்கள் உள்ள நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை வரி வருவாயானது குறைந்து கொண்டே வருவதாகவும் அதில் ஏதோ முறைகேடு நடைபெறுவதாகவும் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் வலியுறுத்தி வந்தனர். இதன் அடிப்படையில் மாநகராட்சியின் வரி வருவாய் குறித்து தணிக்கை செய்யப்பட்ட போது 2, 3, 4, 5 ஆகிய மண்டலங்களில் குறைந்த அளவில் வரி வசூலிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து அப்போதைய ஆணையர் தினேஷ் வரி வருவாய் குறைந்தது தொடர்பாக விசாரிக்க உதவி ஆணையர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்தார். அதிகாரிகள் விசாரணை நடத்த பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சம்பந்தப்பட்ட மண்டலங்களில் வணிக வளாகங்கள் அதிகம் நிறைந்திருக்கும் நிலையிலும் வணிக வளாகங்களுக்கான சொத்து வரி குறைவாகவும் குடியிருப்புகளுக்காக சொத்து வரி கணிசமான அளவிலும் பதிவாகி இருப்பது சந்தேகத்தை கிளப்பியது. அதன் அடிப்படையில் மின்சார வாரியத்திடம் தரவுகளை பெற்ற அதிகாரிகள் எத்தனை கட்டடங்களுக்கு வணிக மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது என ஆராய்ந்தனர். வணிக கட்டடங்களின் எண்ணிக்கை மின்சார வாரியத்திற்கும் மாநகராட்சிக்கும் பெரிதளவில் வித்தியாசம் இருந்ததால் ஆணையரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்போதுதான் மாநகராட்சியை சேர்ந்த சிலர் வணிக கட்டடங்களுக்கு குடியிருப்புகளுக்கான சொத்து வரியை விதித்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியது தெரிய வந்தது. வணிக வளாகத்தை குடியிருப்பு கணக்கில் சேர்க்க லட்சக்கணக்கில் பணம் லஞ்சமாக பெறப்பட்டதும் வெட்ட வெளிச்சமானது. வரி மாற்றம் அல்லது குறைப்பு செய்ய வேண்டுமென்றால் மாநகராட்சி ஆணையரின் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் தேவைப்படும் நிலையில் அதனை திருடி லாகின் செய்து யார் முறைகேடு செய்தது என விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வரி இழப்பை ஏற்படுத்தியது தொடர்பாக 13 பில் கலெக்டர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதன் பிறகு ஆணையர் தினேஷ் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் விசாரணை மந்தகதியில் சென்றதாக கூறப்படுகிறது. திடீரென ஆணையர் மாற்றப்பட்ட சூழலில் புதிய ஆணையராக பொறுப்பேற்ற சித்ரா விசாரணையை துரிதப்படுத்துமாறு அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசிடம் அறிக்கையை பெற்ற குற்றப்பிரிவு போலீசார் அதிக முறைகேடு நடந்த 3வது மண்டல அலுவலகத்தில் பணியாற்றி வருபவர்களிடம் விசாரணை நடத்தினர். இதன் முடிவில் அங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரங்கராஜன், 3வது மண்டல குழு தலைவர் பாண்டிசெல்வியின் நேர்முக உதவியாளர் தனசேகரன், உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமார், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள், புரோக்கர்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளிலும் வரி குறைப்பு செய்யப்பட்டு முறைகேடு நடந்ததாகவும் இதில் மண்டல தலைவர்கள், திமுக பிரமுகர்கள் என முக்கிய புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் பகீர் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அரசியல்வாதிகள் சிலரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மோசடி சம்பவத்தை திமுகவின் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இதனை கையில் எடுத்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாநகராட்சி ஆணையர் சித்ராவை நேரில் சந்தித்து வருவாய் இழப்பு விவகாரம் குறித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார். அப்போது அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட முதன்மை கம்ப்யூட்டர் ஆபரேட்டரான ரவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும் அவரது மனைவி மேயரின் நேர்முக உதவியாளராக இருப்பதையும் சுட்டிக்காட்டி விசாரணை எப்படி நேர்மையாக இருக்கும் என வினவினார். யார் மண்டல தலைவரா, மண்டலத்துடைய கணவரா? மண்டல தலைவர்கிட்ட போய் நேரடியா கேட்க முடியாது. அவர் தலைவரமா அதிகாரிகளை மிரட்டுறது என்னன்னா, மண்டல தலைவர் பெண்களாக இருப்பதனால இன்னைக்கு என்னன்னா அவங்கள அவங்க கணவருக்கு தான் இயக்குறாங்க, அதிகாரிகளை மிரட்டுறாங்க. இதனால அவங்க துணை போகாத அதிகாரிகள், நேர்மையான அதிகாரியும் இருக்கிறாங்க மாநகராட்சியில் பணியாற்றுறாங்க, அவங்க சரியாக பணியாற்ற விடுவதில்லை. இதை உடனடியாக இந்த ஆணையாளரும் இன்னைக்கு உடனடியாக இதுக்கு சிறப்பாக காவல்துறையை வைத்து உரிய நடவடிக்கை இந்த அரசு முதலமைச்சரும்
செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோடிக்கணக்கில் இழப்பை ஏற்படுத்திவிட்டு லஞ்ச பணத்தில் வயிற்றை வளர்க்கும் பெரும் முதலைகளை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.